சினிமா செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தேங்காய் சீனிவாசன், எம்ஜிஆர், சிவாஜி மட்டும் இல்லாம அந்த காலகட்ட நடிகர்கள் எல்லார் கூடவும் நடிச்சார். அப்போ காமெடியில கலக்கிட்டு இருந்த நாகேஷ் போன்ற ஜாம்பவான்கள் இருந்த போதும் தனக்குன்னு ஒரு பாணியை அமைச்சதுனால இவர் தொடர்ந்து நிலைச்சு நின்னார். அதன் பிறகும் தொடர்ந்து நடிச்ச அவர் அடுத்த தலைமுறை நடிகர்களான ரஜினி, கமல் கூடவும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கார். ரஜினி நடிச்ச தர்ம யுத்தம், பிரியா படங்கள்ல இவர் வில்லனாவும் நடிச்சிருக்கார். சார், என்னுடைய தாத்தா தான் சாம்சங் டெல்லியில எடுத்தாரு. எங்க அப்பா என்டர் தி டிராகன் எடுத்தாரு. நான் இந்த படத்தை எடுக்கிறேன். நானே தான் டைரக்ட் பண்றேன். உங்க பையன்? என் பிள்ளைக்கு சார் 3 வயசு ஆகுது. வீட்டுல ரீல் விடுறான். சார், அவர்தான் மிஸ்டர் கணேஷ், என்னுடைய லாயர். இனிமே என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்தான் கவனிச்சுக்குவாரு. அவர் சொன்னா தான் நான் ஷூட்டிங் வருவேன். லாயர் சார், கிளாட் மீட்டிங் இது என்ன சார் பம்பா இருக்குது? மெட்ராஸ்ல ஜனார்தன் கிட்ட எல்லாமே பேசி 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தனே சார். சிங்கப்பூர்ல புதுசா இது முளைக்குதே. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட நடிச்ச பல படங்களை மறக்கவே முடியாதுங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா 6 இருந்து 60 வரை, பில்லா, கழுகு, தில்லுமுல்லு, தங்க மகன், கை கொடுக்கும் கைன்னு ஏராளமான படங்கள் இருக்கு. இந்த பட்டியலை பார்த்த உடனே தில்லுமுல்லு படம் ஞாபகம் வந்திருக்குமே. தெரியும். அதுல இருந்து ஒரு காட்சியை இப்ப பார்க்கலாம். சட்டை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல 2 வேளைக்கு அடுப்பறியுமே. எத்தனையோ இந்தியர்கள் சட்டியே இல்லாம இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்காரு சார். யார் இது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவர் எழுதின ஓலைச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனில வேலைக்கு சேரணும்னா 2 பெரிய மனுஷாளுங்க சிபாரிசு கடிதம் வேணுமே. வச்சிருக்கீங்களா சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை 2 பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான்னு பதில் சொல்றியப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்கார். டேக் யுவர் சீட். இவர் உலக நாயகன் கூட டிக் டிக் டிக், ராம் லக்ஷ்மன், கல்யாணராமன், சட்டம் என் கையில் மாதிரி ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்கார். தேங்காய் சீனிவாசன், கமல் கூட சேர்ந்து கலக்குனத கொஞ்சம் பாப்போமா? என்ன சகோதரா, என்னாச்சு? சாரதா 6:30 மணிக்கு ஏர்லங்கா பிளைட்ல சிலோன் போறாளா? ஆனா என்ன ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் அவளை வழி அனுப்ப கூடாதான், பொக்கே கொடுக்க கூடாதான், டாட்டா காட்ட கூடாதான். என் மேல அவளுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு அவ சொன்னாடா? உன்னை பிடிக்கலன்னா டெலிபோன்ல இவ்வளவு மெசேஜ் கொடுத்திருப்பாளா? வரக்கூடாதுன்னா வான்னு அர்த்தம், பொக்கே கொடுக்க கூடாதுன்னா குடுன்னு அர்த்தம், டாட்டா காமிக்காதன்னா காமின்னு அர்த்தம். எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்ன? 4:30 மணிக்கு. நீ எத்தனை மணிக்கு போற? ஒரு 4 காலம் போயிடுறேன். இதான் எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏன் சார்? நல்லா ஷேவ் பண்ணிட்டு 2:30 மணிக்கு ட்ரிம் அங்க போய் நிக்க வேண்டாமா? அப்பதானே அவளுக்கு ஒரு இன்ப கிளுகிழுப்பு இருக்கும். நீ என்ன பண்ற? 2:30 மணிக்கெல்லாம் ரெடியா இரு. நான் 2:15 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாம 2 பேருமா சேர்ந்து ஏர்போர்ட் போறோம். ரோமா? ரோமாவது ஜெர்மனாவது நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நான் ஒரு பெரிய மனுஷன். சின்ன சிறுசுங்க 2 பேரையும் நெருக்கமா சேர்த்து வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எஸ். My God. Thank you very much, sir. Thank you very much. சரிங்க, இப்போ அவரோட இணைஞ்சு பணியாற்றின இன்னும் சில கலைஞர்கள் கிட்ட பேசுவோம். அவங்க தேங்காய் சீனிவாசன் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. தேங்காய் சீனிவாசன் அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். எனக்கு நண்பர் என்று சொல்வதை விட என் தம்பி டாக்டர் கமலஹாசனுக்கு வெகு நெருங்கிய நண்பர். இருவரும் நாடகங்களெல்லாம் நடத்துவார்கள். அந்த காலத்திலேயே எனக்கு பழக்கம். பின்னால் நான் ஒரு நடிகன் என்று வந்த பிறகு என்னை கூப்பிட்டு ஒரு படத்தில் தன் கூட நடிக்க வேண்டும் என்று கேட்டார். அப்போல்லாம் நான் அந்த கோர்ட்டுக்கு போகிற அவசரத்தில் இது வேண்டாங்க, படமே வேணாம்னு சொல்லியிருந்த நேரத்தில் பரவாயில்ல வாங்க எங்கூட நடிக்குங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு படம் அவர் கூட நடித்தேன். ஒரே ஒரு படம் தான் நடித்தேன்னு நினைக்கிறேன். அவர் கூட நடிப்பதற்காகவே நடித்தேன். அவர் நினைவுகள் மறக்க முடியாதவை. தமிழகத்திலே நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறார்கள்.
சிறந்த நகைச்சுவை நடிகர்களில் இவரும் ஒருவர். அவர் இன்னும் ரொம்ப காலம் இருந்திருக்கணும். ஆனால் அவங்க யாருமே தன்னுடைய உடம்பை பாதுகாக்கலை. அதுதான் நம்ம சினிமா நடிகரில் இருக்கிற ஒரு பெரிய குறைன்னு நான் நினைக்கிறேன். நல்லா பழகுவார், அவருக்கு யாரும் எதிரின்னே கிடையாது, எல்லாரோடையும் சந்தோஷமாக சிரித்து பழகுவார். எல்லா ஆர்டிஸ்டும் எம்ஜிஆர் சாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், சிவாஜி சாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், ஜெமினி சாருக்கும் பிடிக்கும். அந்த காலகட்டத்தில் தான் அப்போ அவர் பணியாற்றின போது தான் நானும் பணியாற்றிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா எல்லார்கிட்டையும் பழகுவார், இனிமையாக பழகுவார். ஒரு நல்ல நடிகர். இதை நான் இழந்தேங்கிறது மட்டும் இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரியே, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியே இழந்துட்டுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நண்பரை இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன். சரி, நடிப்பு துறையில தேங்காய் சீனிவாசனோட நேரடி வாரிசு இறங்காட்டியும் அவரோட பேரன் பேத்தி நடிக்கிறாங்க. அவரோட மகன் கிட்ட இப்ப பேசுவோமா? அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் அவர் இல்லாததான் எங்களுக்கு ஒரு பெரிய குறை. ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, அவர் எப்போல்லாம் நாங்கள் வேணுமோ அவர் படங்கள்லாம் நான் போட்டு நாங்கள் பார்த்துப்போம். இன்றைக்கி எந்த சேனலில் எந்த இதில் பார்த்தாலும் அவர் நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கும். அது எங்களுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு பழைய நினைவுகள் தான் வரும். இன்ஃபேக்ட் வீட்டிலலாம் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார், ரொம்ப ஜோவியலாக இருப்பார், ரொம்ப யதார்த்தமாக நல்லா பழகுவார் எல்லாருக்கூடையும். இன்ஃபேக்ட் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவர் வீட்டில் இருக்கும்போதே ஒரு பெரிய கலகலப்பாக நல்லா இருக்கும். நாங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அந்த சின்ன வயசில் கூட நான் அவர் ஷூட்டிங் போகும்போது வாட்ச் பண்ணுறது, அவர் வீட்டில் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றது, அங்கே அரட்டை அடிக்கிறது, நிறைய ஜோக்ஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, இதெல்லாம் தான் எனக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்குது. அவர்கிட்டருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன்னாக்கா, அவரோட சிம்பிளிசிட்டி, எந்த விதத்தையும் அவர் பெரிய ஆர்டிஸ்ட்ன்றதோ ஒரு இதெல்லாம் ஒன்று காமிச்சிக்க மாட்டார். ஹீரோ, வில்லன், நகைச்சுவை, குணச்சித்திரம்னு நவரசங்களையும் வெளிப்படுத்தின தேங்காய் சீனிவாசன் மொத்தம் 965 படங்கள்ல நடிச்சிருக்காருன்னு சொன்னோம். அத்தனை படங்கள்ல நடிச்ச அவர் கொஞ்சம் கூட அந்த கர்வமே இல்லாம ரொம்பவே எளிமையா இருந்திருக்காரு. 1987 வருஷம் தன் குடும்பத்துடன் பெங்களூர் போயிருந்த போது உடல்நல குறைவு காரணமா காலமானாரு. பொதுவா நடிப்பு துறையில ஆல்ரவுண்டர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த பட்டியல்ல இடம் பிடிச்சவர் நம்ம தேங்காய் சீனிவாசன் சொல்லலாம். சரி நேயர்களே, இன்றைய சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம். மீண்டும் பல சுவையான தகவல்களோட நாளை சந்திப்போம். வணக்கம்.